இதுவரைக்கும் நடந்தது போரே கிடையாது. இனி நடக்க போறதான் போர். இப்படி அமெரிக்கா வெறித்தனமான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முஜித்தபா கொமேனி சொல்றாரு, எந்த நெருக்கடியிலும் எந்த அழுத்தத்திற்கும் அமெரிக்காவுக்கு நாங்கள் அச்சப்பட போவதில்லை. இந்த பயங்கரவாத சக்திக்கு எதிராக நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம் மட்டுமல்ல, உலகம் காணாத ஒரு பயங்கர தாக்குதலை நாங்கள் நடத்தியே ஆவோம். குவைத்தில் 15ஆம் தேதி ஒரு தாக்குதல், 17ஆம் தேதி ஒரு தாக்குதல். குவைத்தில் அமெரிக்க வீரர்கள் 16 பேர் படுகொலையாயிருக்காங்க. குவைத்து, சவுதி அரேபியா எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்க, பக்கத்தில் இருக்காங்க, போயிருங்க. ஒரு ஜெனரல் நோட்டிஃபிகேஷன் ஹஸ் பீன் இஷ்யூடு. குவைத் கிட்டத்தட்ட முடிஞ்சது, பஹ்ரைன் கிட்டத்தட்ட முடிஞ்சது, சவுதி அரேபியாவிலையும் தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, ஜபல் அலி ஃபோர்ட்டு, புஜைரா, இதெல்லாம் இப்போ லிஸ்ட்டில் இருக்குது. யார் லிஸ்ட்டில்? ஈரானுடைய லிஸ்ட்டில் இருக்குது. அமெரிக்காவினுடைய ஃபெடரல் அரசாங்கத்தினுடைய டெக்னாலஜிஸ்ட், டெக்னோக்ராட்ஸ் அவங்க ஒரு தீர்மானம் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக அமெரிக்காவிடத்தில் டொமஹாக் ஏவுகணைகளோ, அமெரிக்காவிடத்தில் பேட்ரியாட் தாட் எதுவுமே இல்லை, கொஞ்சம் போல இருக்கு. அதுக்கான இப்போ அமெரிக்காவுக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? நீங்க கேட்ட கேள்வி தான். அமெரிக்காவுக்கு என்னவென்றால், ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நினைச்சிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் நாசர் சார். ஈரானுடைய போர், ஈரான் அமெரிக்கா ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சு பிறகு ஒரு அமைதி நிலை வந்தது. இப்போ மீண்டும் அந்த போர் வெடிச்சிருக்குது, பல்வேறு தாக்குதல் நடக்குது, ரொம்ப தீவிரமாக இந்த போர் நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய கலநிலை என்ன சார்? சார், இப்போ ஏராளமான செய்தியை பேசியிருக்கோம். அதில் ஃபுல்லாக ஆதாரமாக பேசுகிறோம். இதுவரைக்கும் நடந்தது போரே கிடையாது, இனி நடக்க போகிறதான் போர். இதுவரைக்கும் அமெரிக்கா ஹெர்முஸ் வளைகுடாங்கிறதுல அதில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஈரானுடைய பாலங்கள், தண்ணீர் தொட்டிகள், ஈரானுடைய இராணுவ நிலைகள், ஈரானுடைய மனிதர்களுடைய முக்கியமான டீசால்டினேஷன், அந்த பிளான், தண்ணீர் தொட்டிகள்னால் பிளான், இந்த மாதிரி சொல்ல போனீங்கன்னா கேன்சர் இன்ஸ்டியூட் 228 பேர் வெளியேற்றிருக்காங்க, ஃபோர்ஸபுளாக வெளியே தள்ளியிருக்காங்க. இப்படி அமெரிக்கா வெறித்தனமான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்ச தாக்குதல், பாலங்கள் 7, 8, 10, ஈரானுடைய ஷிர்கு தீவு, கியாம் தீவு, பந்தர் அப்பாஸு, ஃபோர்ட்டு எல்லாமே, புஷ்ஷரு, அது மட்டும் இல்லை, புஷ்ஷரில் இருக்கக்கூடிய 300 கிலோவாட் தயார் பண்ணக்கூடிய நியூக்ளியர் அணு ஆயுத உலை, அது எதுக்கு? மின்சாரம், அதையும் தாக்கியிருக்காங்க. ஆக அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவால் இப்போ எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு களச்சூழல் வெறித்தனமான தாக்குதலை அமெரிக்கா நடத்துகிறத இன்று காலை வரையும் பார்க்கலாம். அதுக்கு நான் அந்த செய்தியில் பல செய்தியை சொல்ல போகிறேன். அமெரிக்காவினுடைய ஜேடி வான்ஸ் கடும் எதிர்ப்பு. அமெரிக்காவினுடைய யூத ஆதரவாளர்களாக 3 பேர் இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று, மற்றொன்று மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், பீட் ஹெட்சட், மைக் ஹுக்பி. இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது ஈரானை அழித்திடணும். அதுக்கு பஹ்ரைன், குவைத், சவுதி எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து எப்படியாவது ஈரானை தப்பு விட்டுறக்கூடாது, எப்படியாவது ஈரானை காப்பாற்றிடணுங்கிறதுல ரொம்ப முழுமுயற்சியாக இருக்கிறது சைனாவும் ரஷ்யாவும். ஏன்னா இன்னைக்கு உக்ரைன் போருக்கும் இதுக்கு கனெக்ஷன் இருக்குது. ரஷ்யாவுடைய அழிவு 1 மில்லியன் பீப்புளுங்கிறான். அப்போ இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது தான் யாருடைய முயற்சி? ரஷ்யாவுடைய முயற்சி, சீனாவுடைய முயற்சி, வடகொரியாவுடைய முயற்சி, கியூபாவுடைய எல்லாருடைய ஆதரவு. ஆனால் அவங்க என்னதான் முயற்சி கொடுத்தாலும் ஈரான் அந்த முயற்சியினுடைய எக்ஸ்ட்ராக்ட் தாண்டி ஈரான் வலிமையான ஒரு சக்தியாக இருக்க போய் தான் இதில் நிற்க முடியுது. ஏன்னா இவ்வளோ குண்டு, கொஞ்சம் நெஞ்சம் குண்டு இல்லைங்க, 60 நிலைகளில் ஒரு நாளைக்கு தாக்குறாங்க. 8வது நாள் நேற்று நள்ளிரவு தாக்கியிருக்காங்க. 8வது நாள் நேற்று நள்ளிரவு தாக்கியிருக்காங்க. இப்போது நம்ம 3 பேருடைய பேச்சை உங்களுக்கு முதல்ல நான் சொல்ல போகிறேன். முஜித்தபா கொமேனி சொல்கிறாரு, அவர் தான் உச்சபட்ச தலைவர். எந்த நெருக்கடியிலும் எந்த அழுத்தத்திற்கும் அமெரிக்காவுக்கு நாங்கள் அச்சப்பட போவதில்லை. அமெரிக்கா என்றாலே ஆக்கிரமிப்பாளர்கள், அமெரிக்கா என்றாலே படுகொலையாளர்கள், இந்த பயங்கரவாத சக்திக்கு எதிராக நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம் மட்டுமல்ல, உலகம் காணாத ஒரு பயங்கர தாக்குதலை நாங்கள் நடத்தியே ஆவோம் அப்படின்னு
அதில் பஞ்ச் டயலாக் மாதிரி யார் சொல்லியிருக்கா? முஜ்தபா கொமேனி. அமெரிக்கா இதுக்கு இடையில பெஞ்சமின் நெத்தானியாகு எங்களை தாக்குனா நாங்களும் கடும் தாக்குதல் நடத்துவோம், இதுவரை தாக்காத ஒரு தாக்குதலை நடத்துவோம்னு இஸ்ரேல் சொல்லுது. இது 2. மூன்றாவது பக்கர் கலிபாப் சொல்கிறார், சபாநாயகர் உச்சபட்ச தலைவர். அவர் சொல்கிறார், இது ஈரானை பொறுத்தவரை வாழ்வா சாவா போராட்டம். இப்போ இந்த எந்த லெவலுக்கு போயிட்டு பாருங்க. ஆனால் ஈரானுடைய கைகள், ஈரானுடைய சேதாரம் அதிகம்தான். பாலங்கள் அழிவு, அப்புறமா அணு ஆயுத நிலைகள் அழிவு, குடிநீர் டேங்கு அழிவு, மருத்துவமனைகள் அழிவு, ஃபோர்ட்டு பந்தர் அப்பாஸ் ஃபோர்ட்டு, ஹெர்மூஸ் மாகாணத்தில் மக்கள் வெளியே போகாத அளவுக்கு அழிவு. இப்படி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மலைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அடித்து கொண்டிருக்கிற நிலையில் இப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்றால், நல்ல கவனிங்க, அமெரிக்கா எழும்ப முடியாத அளவிற்கு ஒரு பயங்கர ராட்சச தாக்குதலை ஜோர்டானுக்கு அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இறந்திருப்பதா செய்திகள். இல்லை, ஜோர்டானை நான் ஏன் முக்கியத்துவம் சொல்கிறேன், மற்றதெல்லாம் இருக்குது. இப்போ குவைத்து காலி கிட்டத்தட்ட, பஹ்ரைன் கிட்டத்தட்ட காலி, சவுதி அரேபியா அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதே மாதிரி துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லாமே காலியாக போகிறது. இப்போ இவங்க அந்த நிலைகளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யார்? அமெரிக்கர்கள். மக்கள் வாழ்கிற, மக்களை பாதிக்கக்கூடிய, மக்கள் பயன்படுத்தக்கூடிய, டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தக்கூடிய பொது நிலைகளை மட்டுமே தாக்கி கொண்டிருக்கிற போது ஈரான் சொல்லுது, நீ எவ்வாறு தாக்கினாயோ அதே அளவு நான் உனக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறோ அவ்வளோ பெரிய தாக்குவேன். உனக்கு தளம் கொடுக்கக்கூடிய துபாய், உனக்கு தளத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பஹ்ரைன், குவைத், எல்லா நாடுகளையும் இன்க்ளூடிங் ஓமன், கத்தார் வரைக்கும் நான் தாக்கி அளிப்பேன். எப்படி தாக்க போகிறேன்? இதுவரைக்கும் 13லிருந்து 15 அமெரிக்க நிலைகள். ஒரு நிலையில் இப்போ கத்தாரில் ஒன்றுன்னா ஒரு இடத்துல இருக்காது, கத்தாரில் ஒரு 25-15 இடத்துல இருக்கும். ஆனால் ஒரே நிலை தான். அங்கே கொஞ்சம், அந்த கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி, 2 கிலோமீட்டர் தள்ளி, இப்படி கணக்கு பண்ணினா 228 நிலை இருக்குது அமெரிக்காவில். மொத்தம் 15 தளங்களில் 228 நிலை. இப்போ இங்கே ஒரு நிலை இருக்குன்னு வைங்களேன், இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இன்னொன்று இருக்கும். இதில் குண்டு வச்சுருப்பாங்க, அங்கே ஏவுகணை வச்சுருப்பாங்க, அங்கே விமானம் நிறுத்திருக்கும். இப்படி இதில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. யார்? உங்களுக்கு குவைத்தில் எதை அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் 15ஆம் தேதி ஒரு தாக்குதல், 17ஆம் தேதி ஒரு தாக்குதல். குவைத்தில் அமெரிக்க வீரர்கள் 16 பேர் படுகொலையாயிருக்காங்க. இதை அமெரிக்கா வாயே திறக்கலை. ஆனால் அது எப்படி கொல்லப்பட்ட பின்பு, அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய இவர்கள் ஈரானுடைய குண்டு வெடிப்பின் மூலம் நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. அந்த செய்தியில் தான் சொல்லுது, அமெரிக்கர்கள் 16 பேர் கொல்லப்பட்டது மட்டுமில்லை, 400 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த காயத்தில் எவ்வளோ பேர் டேஞ்சரு, எவ்வளோ பேர் உயிர் பிழைப்பான், எவ்வளோ ஊனமுற்றிருப்பான், பல தகவல் இருக்குல்ல சார். அப்படி இருக்கும்போது குவைத் மட்டும் இல்லை, பஹ்ரைனில் 5th ஃப்ளைட்டு காலி, ஜோர்டான் மொத்தமாக காலி. இப்போ ஜோர்டானை ஏன் அவங்க சாதிக்கிறாங்க? இது ஒரு கேள்வி வருது. இப்போ நல்ல கவனிங்க, குவைத்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டான் அமெரிக்க தளங்கள். மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்கன்ட்டாங்க ஈரான். எல்லா மக்களையும், குவைத்து, சவுதி அரேபியா எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்க, நீங்கள் அமெரிக்கா நிலைக்கு பக்கத்தில் இருக்காங்க, போயிருங்கன்ட்டாங்க. ஒரு ஜெனரல் நோட்டிஃபிகேஷன் ஹேஸ் பீன் இஷ்யூடு. யார்? ஈரான். மக்களே, அமெரிக்க தளங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் குடியிருக்காதீர்கள், பெரும் சிக்கல், நாங்கள் அடுத்த கட்டம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால குவைத் கிட்டத்தட்ட முடிஞ்சுது, பஹ்ரைன் கிட்டத்தட்ட முடிஞ்சுது, சவுதி அரேபியாவிலையும் தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, ஜபல் அலி ஃபோர்ட்டு, புஜைரா, இதெல்லாம் இப்போ லிஸ்ட்டில் இருக்குது. யார் லிஸ்ட்டில்? ஈரானுடைய லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஈரான் என்ன சொல்லுது, நீ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ஹாமுராபின் சட்டம், நீ எங்களை என்னதை தாக்குறியோ அதே மாதிரி உன்னுடைய தளங்கள், உன்னுடைய ஆதரவு பெற்று இருக்கக்கூடிய அரபு நாடுகளை நாங்கள் தாக்குவோம். அரபு நாடுகள். இப்போ இதில் ஒரு கேள்வி வருது, இவ்வளவு நாளாக 140 நாளாக தாக்குதலுக்கு உள்ளாகலை இஸ்ரேல், என்ன காரணம்? கிட்டத்தட்ட இன்னைக்கு 141 நாளாக இஸ்ரேலை தாக்கலை, 3 மாதம் முன்னாடியும் தாக்கினாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, குவைத் இந்த பக்கம் இருக்குது, பஹ்ரைன், கத்தர், அல் ஊதியதில் நேற்று செய்தியில் ஒரு பெரிய ரேடாரே முடிச்சிட்டாங்க. ஆமாம், பெரிய அளவில் முடிச்சிட்டாங்க. இப்போ ஜோர்டானில் தான் ஈரான்லேருந்து விடுகிற மிசைல் ஜோர்டான் தான் இப்படி வரும். ஒரு பக்கம் ஜோர்டான், ஒரு பக்கம் பலஸ்தீன், அவங்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் இல்லை.
ஜோர்டானில் மெனுவரபிள் அட்டாக் அப்படிங்கிறான். 15ஆம் தேதி ஜோர்டானை தாக்கினான், பெருசாக இல்லை. 17ஆம் தேதி தாக்குதல் நள்ளிரவு. அது எப்படி தாக்கப்பட்டிருக்கனால 19 மிசைல் அனுப்பினான், பாலிஸ்டிக்ஸ் மிசைல். யார்? ஈரான். யாரை தாக்குறதுக்கு? ஜோர்டானை தாக்குறதுக்கு 19 பாலிஸ்டிக்ஸ் மிசைலும் 100 கணக்கில் 100 அண்ட் அபவ் ட்ரோன்களை அனுப்பினான். இவங்க தடுப்பு ஐட்டத்தை அனுப்புகிறான். யார்? அமெரிக்கர்கள். ஜோர்டானில் அமெரிக்காவுடைய நிலை தானே இருக்குது. இவங்க அனுப்புறது 2500லேருந்து 3000 மீட்டருக்கு மேல். நல்லா கவனிங்க, 2500லேருந்து 3000 மீட்டருக்கு மேல். இது நான் சொல்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலான பாயிண்ட், எல்லாருக்கும் அது புரியாது கொஞ்சம், அதனால் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அதை அப்படியே தமிழில் சொல்கிறேன். இந்த ஏவுகணை அப்படியே மேலே போகுது தடுக்கிறதுக்கு. அமெரிக்காவுடைய தாடு, அமெரிக்காவுடைய பேட்ரியட். இது வந்து மெனுவரபிள். அதில் என்ன சிஸ்டம்னா மேக் 15 என்ன அப்படின்னா ஒளியை விட 15 மடங்கு வேகமாக போகக்கூடிய ஹைப்பர்சோனிக். இப்போ எவ்வளோ வேகமாக இருக்கும்? ஹலோ அப்படிங்கிறத விட 15 மடங்கு வேகமாக போயிடும். ஒளியை விட அதிகம். அது கரெக்டாக 3000 மீட்டருக்கு மேல் நிலத்திலிருந்து இது வரவும், அமெரிக்காவினுடைய ஏவுகணை தடுப்பு வரவும், அது மெனுவரபிள். பயங்கர ஸ்பீடு. பற்றிலாம் மெனுவரபிள்னா ஒன்றும் இல்லை, இது கரெக்டாக இப்படி வருது. எல்லாமே ஏஐ தொழில்நுட்பம் தானே. ஒரு கெஸ் பண்ணி வரும்போது இது டக்குன்னு ஸ்பீடை கூட்டி இப்படி வந்துடும், அடிக்க முடியாது. அது எப்படி போயிடும்? இதை கீழே வந்துச்சிடும். கரெக்டாக 3000 மீட்டருக்கு மேலே வருது, இதை இலக்காகி இதை அடிக்க வரும்போது அது மெனுவரபிள். இப்படி வந்தது இப்படி 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 உருமாற்றி அடிச்சிடும். இதுதான் அடிக்க முடியாது எதுவும். அப்படி அடித்ததில் F-35 காலி, F-35 ஹேக்கர் காலி, அப்பாச்சி விமானம் காலி, நிறைய காலி. இப்போ அமெரிக்கா ஷாக்கில் இருக்கான். பல $1 மில்லியன் போயிட்டு. அதுமாதிரி புஷ்ரா அங்கிற இடத்துல MQ-9 24 மில்லியன், ஒரு 250 கோடி காலி. இப்போது என்ன சொல்கிறார்கள்? குடிப்பேன், இல்லைன்னா நான் கொட்டி கவுப்பேன். இந்த பாலிசிக்கு ஈரான் வந்துட்டு, ஒன்று நான் குடிப்பேன்டா, இல்லைன்னா கொட்டி கவிப்பேன் அப்படிங்கிற லெவல் வந்து MQ-9 அடிச்சு போட்டாங்க. அதாவது அடித்ததை சொல்லிட்டு இங்கே எங்கள் பேர் நம்ம ஹெர்மூஸ் ஒன்று ஒரு கப்பலும் போகக்கூடாதுன்னு எங்களுக்கு தர போட்டு வச்சுருக்கேன் அமெரிக்கா. இது வரைக்கும் அவங்க 6 மில்லியன் பிஸ்னஸ் பண்ணிட்டான். 6 மில்லியன்னா உங்களுக்கு தெரியும், 60 மில்லியன். இப்போ போகக்கூடாதுன்னா இன்னும் என்ன நோக்கம்னா, அமெரிக்காவுடைய நோக்கம் பாலங்களை, ஹாஸ்பிட்டலை, தண்ணீரை, ஏவுகணை தளங்களை, அதில் வந்து முக்கியமாக யாஸ்க், கெஷம், ஷிர்க், இந்த மாதிரி கர்க், இப்படி முக்கியமான தளங்களை குறிவைத்து மின்சார தயாரிப்புகள், அதாவது எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி, இதெல்லாம் தயாரிப்பு அடித்த உடனே நாடு அழிந்துடும், மக்களுக்குள்ள ஒரு பெரிய ரிவோல்ட் வந்து பெரும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா அடிக்கிறான். அதே பாலிசியில் நீ எந்த அளவுக்கு அடித்து அதே பாலிசியில் ஈரான் அடிக்குது. ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. அமெரிக்காவினுடைய ஃபெடரல் அரசாங்கத்தினுடைய டெக்னோக்ராட்ஸ் ஒரு கூட்டத்தை கடந்த 10 நாளைக்கு முன்னாடி கலிஃபோர்னியா பக்கத்தில் ஒரு ஊர், அது எனக்கு மறந்துட்டு, அங்கே பார்க்கும்போது அவங்க ஒரு தீர்மானம் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக அமெரிக்காவிடத்தில் டொமஹாக் ஏவுகணைகளோ, அமெரிக்காவிடத்தில் பேட்ரியாட், தாட் எதுவுமே இல்லை, கொஞ்சம் போல் இருக்குது, அது காணாது. இதை வந்து ஃபோர்டு கம்பெனிலையும் அப்புறமா அமெரிக்காவினுடைய மற்ற கம்பெனிகளெல்லாம் கேட்கும்போது இன்னும் அது உற்பத்தி செய்கிறதுக்கு 3 வருஷம். ஆனால் ஈரானில் அந்த நிலை இல்லை. இல்லை, இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயுதங்கள் காலியாக போகுது, அமெரிக்கா இப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இதெல்லாம் வேறு வழி இல்லைங்கும் போது தான் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மீண்டும் இதை கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவுடைய நோக்கம் தான் என்ன? ட்ரம்ப்புடைய வியூகம் தான் என்ன? சார், நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி சார். அமெரிக்காவுடைய நோக்கம் தான் என்ன சார்? அமெரிக்கா சொல்லுது, எனக்கு இங்கே ஒன்றும் இல்லை, என்கிட்ட எண்ணெய் வயல் இருக்குது. இது அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் வெனிசுவலாவே என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட எல்லாரும் எண்ணெய் வாங்கிடுங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதே போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ எதுக்கு நோக்கம்? நீங்கள் கேட்குற கேள்வியை நம்ம மக்களுக்கு நிலைப்படுத்துகிறோம். அமெரிக்கா 1930 சவுதி அரேபியா எல்லா நாட்டையும் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துச்சு.
அந்த கண்ட்ரோல் மூலம் அமெரிக்காவுடைய பெட்ரோ டாலர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே நிலைபெற்று விட்டது. இவர்களை கண்ட்ரோல் பண்ண, நான் சொன்னக்கூடிய எல்லா அரபுகளையும் கண்ட்ரோல் பண்ண ஒரு வேட்டை விலங்காக அங்கே இஸ்ரேலை கொண்டு நிறுத்தி வச்சுருக்கான். டேய், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை நீ அடி, மத ரீதியாகவும் இவனுக்கு ஆகாது, இஸ்லாமிய கொள்கைக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை, இதனால் அவர்கள் இவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு பலஸ்தீனுங்கிற பிரச்சனையை வச்சு அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணியே இருந்தான். ஆனால் 47 வருஷமாக ஒருத்தன் உருவாகிட்டு இருக்காங்கிறத அமெரிக்கா மறந்தே போயிட்டான். இந்த 47 வருஷமாக குடி தண்ணீர் இல்லாமல், பொருட்கள் இறக்குமதி செய்யாமல், தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிலை விற்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் 47 வருஷமாக என்ன வேலை செஞ்சுருக்கான்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஷேடோ ஃபிலீட்டின் மூலம் விற்பனை செய்த ஆயுதங்களில் கிடைச்ச ஆயிலில் கிடைச்ச பணத்தை வச்சு மலையை குடைஞ்சான். கொடன்னு குடைஞ்சி தொழில்நுட்பத்தை உருவாக்கி அவருடைய அறிவை பெற்றார்கள். நேற்று அதான் சொல்லி வருது. அதாவது இந்த தொழில்நுட்பத்தை அவனுக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறது. நேற்று அந்த துல்லியமாக தாக்குறதுக்கு பல பேர் சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். இதை செஞ்சது இது ரஷ்யாங்கிறான். ஆனால் இன்னொரு கற்ற கீழே வெளியிடுறான் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ், ரஷ்யா தான். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை முழுமையாக உள்வாங்கி கிரகிக்கக்கூடிய அறிவு பெர்ஷியர்களுக்கு இருக்கிறது. இல்லைன்னா முடியாது. ஒரு மங்கினியை கொண்டு வந்து தொழில்நுட்பத்தை கொடுக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த தொழில்நுட்பத்தை அப்சர்வ் பண்ணி அதை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றதாக உருவாகிறது. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன நோக்கம் நீங்கள் கேட்ட கேள்வியை தான். அமெரிக்காவுக்கு என்னவென்றால், இந்த பிராந்தியத்தில் தான் மட்டுமே கோலாச்ச வேண்டும், எவனும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. அரபுகள்கிட்ட பில்லு, துபையில் பில்லு, கத்தரில் பில்லு, ஓமனில் பில்லு, பஹ்ரைன், குவைத்தில் ஆயிலை எடுத்துட்டு போயிட்டு இவன் விற்று கொஞ்சம் காசு கொடுப்பான். இதான் அவன் காசு. குவைத்துடைய ஆயில் முழுக்க அமெரிக்காவுக்கு போய் அவன் விற்றுட்டு கொஞ்சம் காசு கொடுப்பான். என்னப்பா இவ்வளோ தானே? ஆமாப்பா. இப்போவே என்ன சொல்கிறான் அமெரிக்கா, எனக்கு எல்லாரும் பணம் கொடு. ஏன்? நான் ஒன்றை பாதுகாக்கிறேன் ஒரு ராட்சச ஈரான்ட்டு. ஈரான் இப்பொழுது அரபுகளுக்கு சொல்லுகிறது, அரபுகளே, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ், செக்யூரிட்டி ஆஃப் த டெரிட்டோரி, இட் ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் அனைவரும் இணைஞ்சு தான் என்ன 10,000 கிலோமீட்டர் 15 மைல் கேட்கறது அமெரிக்காவுக்கு என்ன வேலை அப்படின்னு இப்போ சொல்கிறான். இப்போது அமெரிக்காவுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை. இது அமெரிக்காவுடைய கூப்பர் சென்காம்லேருந்து ஒரு செய்தியை சொல்கிறாரு. அமெரிக்காவினுடைய தேசிய முகமையோ அமெரிக்காவுடைய மிலிட்ரிக்கோ ஏன் தாக்குறோம், இதுக்குடைய எல்லைகள் என்ன, எதுவுமே அவர்களுக்கு நோக்கம் இல்லை. இது சொல்லக்கூடியது வேற யாரும் இல்லை, அமெரிக்காவுடைய சென்காமுடைய மிக முக்கிய பிரதிநிதி, அமெரிக்காவுடைய நேஷனலிஸ்ட் சொல்கிறாரு. அமெரிக்கா இந்த போரை ஆரம்பிக்கும் போதே நோக்கமே இல்லை. ஆனால் ஈரானுக்கு நோக்கம் இருக்கிறது. ஈரானுக்கு இப்போ நேற்று முஜிதபா கமேனி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னார், மக்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய விவகாரம், நம்மை பிரித்து இனக்குழுக்களாக உருவாக்கி அமெரிக்கா வெற்றி கொண்டு பார்க்கிறது, இதிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேசியவாதத்தை முஜிதபா கமேனி எங்கிருந்து பேசுகிறாருன்னே தெரியல, ஆனால் பேசுகிறார். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்த நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.